வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். நேற்றுக்கு துரந்தர் பாகம் 2 ரிவ்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதோட கண்டினியூட்டி தான் இது. படங்களில் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரச்சனை என்னென்னா உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான்காரங்க பயப்படுறாங்க, அலறாங்க. அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அங்கே கோயில் வரட்டும்னு இப்போ கோயிலெலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த படத்தில் அந்த சீன்ஸை காட்டி ஏதோ அக்கார்டிங் டு ஆதித்யா ஓல் ஹிந்துக்களுக்கு நீதி ஜெயிச்சிருச்சின்ற மாதிரி பாகிஸ்தான்காரங்களாம் அலறாங்க, புலம்புறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியலை, ஒய் பாகிஸ்தான்காரனுக்கு என்ன பிரச்சனை, இங்கே என்ன நடந்தாலும் ஏன் அது எனக்கு என்னவோ நெரேட்டிவ் செட்டிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியா மக்களுக்குமே பள்ளிவாசல்ன்றது அங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல கட்டிப்பாங்க, தொழுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. உரிமை சம்மந்தப்பட்ட விஷயன்றனால தான் இறங்கி போராடினது. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது எவ்வளோ பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு, இந்தியாவே எப்படி ஸ்தம்பிச்சுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நிலமை எதுக்கு வரணும்? அப்படி இடித்து அந்த பள்ளிவாசலையோ அந்த கோயிலையோ நிலநாட்டி என்ன செய்ய போகிறோன்றது தான் கொஷின். அதனால் பாபர் மசூதி இருந்தால் அப்படி விட்டுற வேண்டியதானே எல்லாம் சொன்னது காரணம் தான். அதால் நம்ம மக்கள் ஏன் போராடணும், கஷ்டப்படணும்? பழனி பாபு தான் சொல்லியிருப்பார், ஏதோ முகலாயனம் கட்டின அந்த பள்ளிவாசலுக்காகவும் ராமர் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளுக்காகவும் மனுஷப்பையை நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே யாரும் அல்லாவையும் பார்த்தது கிடையாது, சாமி எக்கச்சக்க சாமியை சொல்கிறோம்ல, யாரையும் பார்த்தது கிடையாது, இயேசுவையும் பார்த்தது கிடையாது. அப்படிங்கும்போது கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், அது அவரவருடைய விருப்பம். அதுக்காக நாமே அடிச்சுக்கணும். ஸோ இந்த கொஷின் துரந்தர் 2 பார்க்கும்போது வருது. பாகிஸ்தான்காரர் நீங்கள் ஏன்டா கொந்தளிக்கிறீங்க? நம்ம கேட்டது இதுவரையிலும் என்ன? பாபர் மசூதியில் நைட்டோட நைட்டாக நினைச்சாங்க, ஒரு பொம்மையை கொண்டு வச்சாங்க. என்னது, சின்னதாக ஒரு ராமர் சிலையை வச்சாங்க. ராமர் வந்துட்டார், இதுக்கு முன்னாடி இருந்தவர் மறுபடியும் உயிர்ப்பிச்சிட்டாருன்ற மாதிரி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாங்க. பிரச்சனை வலுப்படுத்து ஒரு நாள் அதை இடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இல்லையா? இதுதானே நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. இதுக்கும் பாகிஸ்தான்காரனுக்கு என்ன சம்மந்தம்? யூ மீன் மிஸ்டர் ஆதித்யா ஓல் இந்தியா முஸ்லீமுக்கும் பாகிஸ்தான் முஸ்லீமுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா செருப்பை சாணியில் முக்கியே அடிப்பேன். ஏன்னா ஒட்டுமொத்த ட்ராமாவையும் க்ரியேட் பண்ணி அந்த மசூதியை இடித்து இப்போ ராமர் கோயில் இருக்குன்னா அதுக்கு காரணம் பாகிஸ்தான்காரன் கிடையாது, சங்கிகளாகிய நீங்களே. மேற்கொண்டு ஒரு விஷயம், கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை போட்டு அடிக்கும்போது ஒன்று சொல்லி அடிப்பார். என்னென்னு, இவ்வளோ நாள் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பணம் பட்டுவாடா வாட் எவர் இட் இஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனிமேல் பண்ண முடியாது, ஏன்னா இது புது இந்தியா. அப்போது புல்வாமா அட்டாக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நடந்துச்சா மிஸ்டர் ஆதித்யா ஓல்?